Hi, hello everyone. Welcome back to our channel. Happy New Year to all. இந்த ஜாப் எங்கேருந்து அப்படின்னா பெரோப்டெக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து தான். இது வந்து ஈஸி தான், ஓகேவா? ஸோ ஈஸியாக வந்து நம்ம இதில் ப்ளேஸ் ஆகிடலாம். இதில் வந்து 150 வேக்கன்சிஸ் இருக்குது, சரியா? அதாவது தமிழ் ஸ்பீக்கர்ஸ்க்கு மட்டும் 150 வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு அது இல்லாமல் எனக்கு ஹிந்தி, பஞ்சாபி, தெலுங்கு இதில் ஏதாவது தெரிஞ்சதா கூட அதுலேயும் வந்து அந்தந்த லாங்குவேஜில் வந்து 150 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது, சரியா? 1 2 3 4 டோட்டலாக 600 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ் ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து 150 வேக்கன்சி வந்து இருக்குது, சரியா? ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஜாப் வந்து. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது ஃபுல்லாக இந்த வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து என்னென்ன நமக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, அதுக்கப்புறம் என்ன ஒர்க்கு வந்து இதில் இருக்கும், அதுக்கப்புறம் என்னென்ன ரவுண்ட்ஸ் வந்து வைப்பாங்க, எப்படி டெஸ்ட் இருக்கும், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஜாபோட, அதாவது இந்த கம்பெனியோட பேர் வந்து பெரோப்டெக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட பேர், சரியா? அதுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட்டு வந்து டேட்டா மேப் இருக்கு இல்லையா, மேப்பில் வந்து ஒரு லொக்கேஷனோ ஏதோ வந்து கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்போ அதர் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேருந்து வருவாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக டேட்டா மேப்பிங் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது என்ன ரோல் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு தான் ஹையர் பண்ணுறாங்க, சரியா? இதில் வந்து பேசிக்காக உங்களுக்கு வந்து தமிழ் ஸ்பீக்கருக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் வந்து கொஞ்சம் பேசவும் எழுதவும் தெரிஞ்சதாலே போதும். நீங்கள் வந்து எலிஜிபிள், நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு 5 வருஷமாவது வந்து இந்தியாவில் இருந்தீங்க, மினிமம் 5 இயர்ஸ் ஆச்சு இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஒரு வாரத்துக்கே வந்து நீங்கள் 10 to 20 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும் இந்த ஜாப்க்கு. நீங்கள் பார்ட் டைமாகவும் பார்த்துக்கலாம், இல்லை ஃபுல் டைமாகவும் பார்த்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட எவ்வளோ ஹார்ஸ்க்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தான் வந்து சேலரி தருவாங்க. ஸோ இதில் வந்து எப்படின்னா ஒரு 4.5 LPA to 6 LPA வரை வந்து சேலரி இருக்கும், ஓகேவா? இது ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமாவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு மெயில் வரும். அதில் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களை ஒரு வெப்சைட்டில் போய் இவங்களோட கம்பெனி வெப்சைட்டில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அதுலேயே வந்து நோட்ஸ், அடுத்து எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் என்னென்ன படிக்கணும் எல்லாமே வந்து இருக்கும். அப்புறம் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் இருக்கும், சரியா? அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கீங்களா, அதே மாதிரி தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மெயின் டெஸ்ட்டும் இருக்கும், சரியா? அந்த மெயின் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு 70% அபோவ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க, சரியா? பாஸ் ஆகி இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும், அவங்களே கொடுத்துருவாங்க. அதை கொடுத்ததை படிச்சுட்டு தான் நம்ம வந்து ஜாப் எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லா கம்பெனிஸ்லையும் எப்படின்னா ஆப்டிடியூட் இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்கும். பட் இந்த கம்பெனியில் அவங்களே வந்து ஒரு புக்கு கொடுத்து அதை அதாவது பிடிஎஃப் கொடுத்து படிக்க சொல்லுவாங்க. அந்த பிடிஎஃப்லேருந்து தான் வந்து கேட்பாங்க, சரியா? ஒரு 6 to 7 கான்செப்ட் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னா பாஸ் ஆகிடலாம் ஈஸியாக, ஓகேவா? அது எல்லாமே எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணக்கூடாத பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை லிங்க்னு கொடுத்துருப்போம், ஓகேவா? அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், சரியா? இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஜஸ்ட் எல்லாத்தையும் படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து அப்ளை லிங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அஸ் யூஷுவல் என்ன வரும் அப்படின்னா ஆட் பேஜ் வரும், ஓகேவா? இந்த மாதிரி ஆட் பேஜ் ஒன்று வரும். இதை வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணால் இங்கே டைமர் வருது இல்லையா? ஸோ அந்த டைமர் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த கிளிக் ஹியர் டு கண்டினியூ பட்டன் ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு நேவிகேட் ஆகி போகலாம், ஓகேவா? அதுக்கப்புறமா ரெஸ்யூம் மேண்டடரியாக எல்லாமே ஜாப் அப்ளை பண்ணால் நமக்கு தேவையானது ரெஸ்யூம். ஸோ வேணுங்கிறவங்க வந்து மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 149, வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நேற்று வரைக்கும் 99 ருபீஸ் தான் இருந்துச்சு. நான் நேற்றே சொன்னேன் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ இன்னிலேருந்து 149, யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதை வச்சு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும், ஓகேவா? கிளிக் ஹியர் டு கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ப்ளீஸ் வெயிட்னு இருக்கா? ஸோ ப்ளீஸ் வெயிட். ஒரு 3 செகண்ட்ஸ் கழிச்சு நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கெட் லிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ 3 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு, சரியா? பட் வெயிட் கைஸ். இப்போ வந்து கெட் லிங்க் கொடுத்துக்கலாம்.
கெட் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே ஸ்க்ரோலர் டைமிங் ஓடுது இல்லையா, இந்த ஸ்க்ரோலர் டைமிங் வந்து 100% வரணும். ஸோ 100% வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 100. ஓகே 100 ஆயிடுச்சு. டேப் டு கோ ஃபார் லிங்க் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் போய் கண்டினியூ கொடுத்துட்றேன். ஸோ லாஸ்ட்டு பேஜ் வந்து வந்துடுச்சு. இது ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்க்ரோலரில் ஓடுது. இப்போ 100% வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஓகே இந்த வச்சு இப்போ ஐ எம் நாட் அ ரோபோட் கொடுத்துட்டு ஆக்சுவலாக இது வந்து நான் 28 வந்து இந்த ஜாப் வந்து வேறு ரோலுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நான் போஸ்ட் பண்ணேன், உடனே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அப்போயே வந்து உடனே அப்ளை பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. ஓகேவா, இதில் நான் ஃபஸ்ட்டு வந்து தெலுங்கு ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இதில் ஃபஸ்ட்டு இதில் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பஞ்சாபி தெரியும் அப்படின்னா அதில், தமிழ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் ஃபுல்லாக எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். படித்து பார்த்துட்டு ஜஸ்ட் அப்ளை கொடுத்து நம்ம வந்து நாக்குரியில் லாகின் பண்ணி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும். சரியா, அப்புறம் நான் எப்படி சொன்னேன் இல்லையா ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே, அந்த மாதிரி வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஸோ வந்து அவங்க கொடுக்குற பிடிஎஃப் நல்லா படிச்சுட்டு எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க. இது ஈஸி தான். ஒரு வாரத்துக்கே வந்து 10 மணி நேரம் இல்லைன்னா 20 மணி நேரம் ஒர்க்கு தான் இருக்கும். சரியா, ஸோ ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே வந்து அப்ளை பண்ணி கண்டிப்பாக வந்து ஜாப்க்கு ப்ளேஸ் ஆகுங்க. ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், தேங்க்யூ. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி வந்து ரெஸ்யூம் வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெடி பண்ணி தருவோம். உங்ககிட்ட வந்து பழைய ரெஸ்யூம் இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப், அதாவது நேம், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து சென்ட் பண்ண சொல்லுவேன். அதெல்லாம் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா புதுசாகவே வந்து ரெஸ்யூம் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஏன்னா ரெஸ்யூமே இல்லாமல் வந்து எந்த ஜாப்பும் வந்து அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கே புரியும், எல்லா இதுலேயும் வந்து கண்டிப்பாக ரெஸ்யூம் கேட்பாங்க. ஸோ வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட கேளுங்க, நம்ம ரெடி பண்ணி தரோம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ், தேங்க்யூ.